லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எப்படி இந்த தணிகாச்சலத்தின் ஆதரவு பெற்ற வெற்றி வேட்பாளர் எப்படி? இப்ப இந்த எலெக்ஷன்ல நீ ஜெயிச்சாலும் தோத்த மாதிரி தான். தோத்தாலும் தோத்த மாதிரி தான். இந்த தணிகாச்சலம் எலெக்ஷன்ல நிக்காமலே ஜெயிச்சுட்டான்டா. இந்த ட்விஸ்ட நீங்க யாரும் எதிர்பார்க்கல. அது தாண்டா தணிகாச்சலம். என்னவுமா, என்னதான் நீ என் பொண்ணா இருந்தாலும் உன்னால 16 அடி பாய முடியாதுமா. டேய், அந்த மாலையை எடுத்துட்டு வாங்கடா. ஏய், கொண்டாங்கடா. கொண்டா கொண்டா, நமது வெற்றி வேட்பாளர். என்னம்மா பார்த்துட்டு சும்மா நிக்கிறீங்க? போங்க, போய் ஆர்த்தி எடுத்துட்டு வாங்க. தோ இப்பவே போறேன். சீக்கிரம் கொண்டு வாங்கம்மா. வந்துட்டேன், பத்த வைங்க. டேய், அந்த வத்தி பிட்டீங்களா? நல்லா பத்த வைக்கிறீங்க. நாய் கண்ணு, நரி கண்ணு, ஊர் கண்ணு. என்ன, ஏன் மருமகன் தானே, வரட்டும். உங்க அம்மா கண்ணு, எல்லார் கண்ணும் ஒழிஞ்சு போகட்டும். இனி உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி தான் மாப்ள. நனைஞ்சிடும் மாப்ள. இத்தனை நாளா உங்க பேர்ல மட்டும்தான் ராஜா இருந்தது. இனிமே இந்த தொகுதிக்கே நீங்க தான் ராஜா. இந்தாங்க மாப்ள. சரி சரி, வாங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நாமினேஷன் பண்ணிடலாம். வாங்க வாங்க. மாமா, என்னோட டீடைல்ஸ் வாங்க. டேய் குர்ரா. மாப்ள இருங்க. டேய், போட்டோ எடுடா, போட்டோ எடு.
நமது வெற்றி வேட்பாளர் ஐயா தனிகாச்சலம், மாசற்ற மாணிக்க மன்னன் ராஜா. வாழ்க வாழ்க. கூடவே இருந்து இப்படி கடைசி நேரத்துல அண்ணன் துரோகம் பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. அரசியல்னா என்னன்னு முதல் நாளே புரிய வச்சிட்டாங்க. அப்பா, அவன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தா கூட சரிதான் போடான்னு விட்டுருக்கலாம். ஆனா அவன் உங்களுக்கு எதிரா நின்னது பெரிய துரோகம்பா. எங்க அப்பா எந்த அளவுக்கும் போவாருன்னு நான் சொன்னது இப்போ உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐயா சாமி. சாமி, ஐயா சாமி, நீங்க எல்லாரும் என் மேல கோவமா இருப்பீங்க. சாமி என்ன மன்னிச்சிடுங்க சாமி. நானும் இந்த எலெக்ஷன்ல நிக்க போறேன். நீ என் பக்கம் தான் வந்து நிக்கணும்னு என் மருமகன் சொல்லும் போது, ஐயோ ஒத்த பிள்ளைய பெத்து கட்டி கொடுத்தனா என் மருமகன் சொல்லும் போது என்னால என்ன சாமி பண்ண முடியும்? வேற வழி இல்லாம நான் ஒரு பக்கம் நிக்க வேண்டியதா போச்சு. சாமி சாமி, நான் பேசின பேச்செல்லாம் நீங்க பேசின பேச்சுக்கும் போட்ட குத்தாட்டத்தையும் பார்த்தா அப்பெல்லாம் உனக்கு தெரியல. எங்களுக்கு ஆல்ரெடி எல்லாத்தையும் பிளான் பண்ண மாதிரி தானே இருக்குதே. அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ண போய் இன்னும் என்னென்ன பேசினாங்க தெரியும்ல? ஐயோ மலரு மலரு, என்ன மன்னிச்சிடு மலரு, மன்னிச்சிடு. இங்க பாரு இங்க பாரு, உங்க அண்ணனை பத்தி தான் உங்க எல்லாருக்குமே தெரியுமே. என்னதான் என் மனசெல்லாம் இந்த பக்கம் இருந்தாலும், நான் அந்த பக்கம் சும்மா ஒப்புக்கு சப்பானியா நின்னாலும் உங்க அண்ணன் சும்மா விட்டுருவாரா? அதனாலதான் நான் அப்படி இருக்கிறேன். இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் என்ன நம்புங்க. மத்தபடி என் ஃபுல் சப்போர்ட்டே சம்மந்திக்குதான். குலசாமி ஐயா, இந்த குடும்பத்தோட குலசாமி ஐயா, நீங்க ஜெயிக்கணும்னு தான் என் மனசு ஓயாம அடிச்சிட்டு இருக்கு. சரி, எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு அவன் எப்போ உங்ககிட்ட சொன்னான்? இதையே முன்கூட்டியே என்கிட்ட சொல்லல? ஐயா சாமி ஐயா, நான் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணதே நீங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது ஆடி பாடணுங்கிறதுக்கு தான். ஏன் இன்னைக்கு காலையில நீங்க நாமினேஷனுக்கு போகும்போது கூப்பிட்டப்ப கூட நான் வந்து உங்களுக்காக வரதா தான் நினைச்சேன். ஆனா அவரு நாமினேஷன் பண்ண போறாருன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் உங்ககிட்ட சொல்லிருக்க மாட்டேனா? என் உசுர கொடுத்தாவது இது நடக்காம தடுக்க பாத்திருப்பல்ல. மாமா, இந்த லேடி சரியான கேடி மாமா. எனக்கு இன்னமும் இதான் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்கோமோன்னு தோணுது மாமா. எனக்கு ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சு. என்ன? எலெக்ஷன்ல உங்களை தோக்கடிக்கிறோமோ இல்லையோ, நம்ம குடும்பத்தை ரெண்டா உடைக்கணுங்கிறதா எங்க அப்பாவோட பெரிய பிளான். இப்ப அதை அவர் சரியா பண்ணிட்டார்ல. நம்ம என்னதான் இன்னைக்கு ஒன்னா இருந்தாலும் தேர்தல்னு வரும்போது நம்ம 4 வார்த்தை கூட்டி கழிச்சுதான் பேச வேண்டியது இருக்கும். பதிலுக்கு அவங்களும் பேசுவாங்க. அது மூலமா நமக்குள்ள சண்டை வரும். நம்ம குடும்பத்தை உடைக்கணுங்கிற எங்க அப்பாவோட பிளான் தான் இது. நமக்குள்ள கண்டிப்பா மோதல் வருங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியுமாமா. அதனாலதான் இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்காரு. ராஜா அப்பாவையே எதிர்த்து நிக்க மாட்டான். அவங்கிட்ட நான் பேசுறேன். என்ன இது? எப்படி அப்பாவை எதிர்த்து நிக்கிறான்னு நானும் பாக்குறேன். அவன் வரட்டும், பேசி புரிய வைக்கிறேன். டேய்,
அந்த கிங் மேக்கரே நான் தான்டா. அது புரியாம பேசிட்டு இருக்கீங்க. மயக்கடிச்சு விழுந்ததா ஃபோன் பண்ணீங்க, இப்படி குத்துக்கள் மாதிரி நின்னுகிட்டு இருக்கீங்க. ஒரு முக்கியமான ஆளை பாக்குறதுக்காக நான் உங்களை வர சொல்லியிருந்தேன். யாரு? வெயிட் அண்ட் சீ. டேய் இருட்டு ராஸ்கல். ஐயோ என்னடா அம்மா, பாக்குற? ஐயோ மாப்ள அப்படியே கொஞ்சம் போட்டேன். பொறுமையா இருங்க மாப்ள. என்ன பண்றீங்க? சொல்றத கொஞ்சம் கேளுங்க மாப்ள. என்னத கேக்குறது? அவர் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்காரு மாப்ள. மன்னிப்பா? இவன் என்ன வெண்ணைக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? அதான் இவன் பண்ண வேலைக்கு அடிச்சு அனுப்பிச்சு விட்டாச்சுல, அப்புறம் எதுக்குடா மன்னிப்பு உனக்கு? மாப்ள அவரை கொஞ்சம் பேச விடுங்க. இங்க பாருங்க பெரிய மாப்ள. ஏய் மாப்பிள கீப்லன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, பொழந்து விட்டுறோம் பாத்துக்கோ. அது ஒண்ணும் இல்ல மாப்ள, ஒரு 6 மாசமா வேலை இல்லாம இருக்காருல்ல, அதுல கொஞ்சம் வயலண்டா இருக்காரு, வேற ஒண்ணும் இல்ல. மாப்ள உங்களுக்கு உங்க அப்பாவை பிடிக்காது. உங்களை அசிங்கப்படுத்தின மாதிரி வேற யாரையும் அசிங்கப்படுத்தினதே இல்லை. அதுவும் பொண்டாட்டி பிள்ளைங்க தம்பி தங்கச்சி முன்னாடி அவ்வளவு அசிங்கப்படுத்தி இருக்காரு. எனக்கு ரவி மேலேயோ என் பொண்ணு மேலேயோ ஏன் அந்த பிரியா மேலேயோ கூட வருத்தம் கிடையாது. என்னோட கோபமெல்லாம் உங்க அப்பா மேல மட்டும்தான். அவரை போட்டு தள்ள இப்ப ஒரு சரியான சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. அந்த விஷயத்துல மட்டும் நாம 2 பேரும் நடந்ததை மறந்து ஒன்னா சேர்ந்து கை கோக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏய் போயிட்டு உனக்கு என்ன திமிர் இருந்தா என் அப்பனுக்கு எதிராக என்னைய வச்சே பிளான் பண்ணுவேன். அத நீ என்கிட்டயே வந்து சொல்ற. அதுக்கு இந்த கிழவி சகுனி வேலை பாக்குதா? 2 பேரையும் அப்படியே சேர்த்து வச்சு பொழந்து விட்டு போயிடுறேன். ஐயோ மாப்ள கொஞ்சம் பொறுமையா இருங்க மாப்ள. ஒரு பிசினஸ் ப்ரொபோசலோட அவர் பேச வந்திருக்காரு. இது பாருங்க, இந்த பிசினஸ்ல உங்களுக்கு என்ன லாபம் அவருக்கு என்ன லாபம்னு பார்க்காம சண்டை கோழி மாதிரி அப்படியே சிலுத்துக்கிட்டு நிக்கிறீங்களே. இதுல எனக்கு என்ன லாபம் இருக்குது? அதத்தான் பேசுறதுக்காக வந்திருக்காரு. மாப்ள வரப்போற கவுன்சில் எலெக்ஷன்ல உங்க அப்பா என்ன எதிர்த்து நிக்கிறதா நினைச்சு பயங்கரமா காய் நகர்த்திக்கிட்டு இருக்காரு. ஆனா நான் நிக்க போறதில்ல. எனக்கு பதிலா உங்க அப்பாவுக்கு எதிராக நிக்க போறது யார் தெரியுமா? யாரு? நீங்க தான் மாப்ள. எத்தனை லட்சம் இல்ல கோடி ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல, உங்களை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. மாப்ள கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாப்ள. உங்க வேலைக்கு உழ வச்சது உங்க அப்பா தான். உங்க பேரு போட்டோ எல்லாம் பேப்பர்ல வந்ததுக்கு காரணமே உங்க அப்பா தான். இனிமே எவனும் உங்களுக்கு வேலை தர மாட்டான். பாவம் 5-6 மாசமா வேலை இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்காக என் சார்பில் ஒரு சின்ன அன்பளிப்பு. சூப்பரா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இதை வாங்கிட்டு சந்தோஷமா எலெக்ஷன்ல நில்லுங்க. இல்ல வேண்டாம்னா நானே நிக்கிறேன். எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியும். ஒரு நிமிஷம். என்ன மாப்ள?
என் இனிய வாக்காள பெருமக்களே, இத்தனை நாளாக வீட்டிலிருந்து உங்களுக்காக உழைத்த உங்கள் ராஜா இன்று முதல் வீதியில் இறங்கி களப்பணியாற்ற முடிவு செய்துவிட்டேன். மக்கள் பணியே மகேசன் பணியானாலும் உங்கள் சேவை என் தேவையானாலும் அதை சும்மா யாராலையும் செய்துவிட முடியுமா? முடியாதல்லவா? ஆம், அதை ஒரு பதவியில் இருந்து தானே செய்ய முடியும். ஆம், இன்று முதல் உங்களுக்காக உங்கள் அன்பு தம்பி ராஜா உங்கள் கால்களுக்கு செருப்பாகவும் உங்கள் வண்டி டயராக தேய முடிவெடுத்து விட்ட எனக்காக உங்கள் அன்பான வாக்குகளை உண்டியல் சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு மிக தாழ்மையுடனும் பணிவன்புடனும் கேட்டுக்கொள்கிறேன். என் தாயகத்திற்கு முதல் வணக்கம். கோட்டை லட்சியம், பேட்டை நிச்சயம். என் தாயகத்திற்கு தலை வணங்குகிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். உன் மனசுல என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கிற? அவ்வளவு தூரம் நான் படிச்சு அத்தனை முறை எடுத்து சொல்லியும் அந்த தணிகாச்சலம் பேச்சை கேட்டுக்கிட்டு உங்க அப்பாவையே எதிர்த்து நிக்க முடிவு பண்ணிட்டியா? அம்மா, இது ஜனநாயக நாடு. இந்த நாட்டுல யாரு வேணா தேர்தல்ல நிக்கலாம். அதை தடுக்க யாருக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏன் நேத்து வரைக்கும் அவர் தேர்தல்ல நிக்க போறதா சொன்னதுக்கு எல்லாரும் திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இன்னைக்கு நான் நிக்கிறேன் போது உங்களுக்கு எல்லாம் கெட்டவன் ஆயிட்டனா? ஒரே விஷயத்தை அவரு செஞ்சா சரி, நான் செஞ்சா தப்பா? டேய், தனியா செலுத்திட்ட எவ்வளவு வாங்கின? ஐயோ, கிழமை பாயிண்ட பிடிக்கிறானே. நீங்க தேவையில்லாம பேசாதீங்க சொல்லிட்டேன். அடச்சி, நான் உன் அப்பன்டா. நீ யாருன்னு எனக்கு தான் தெரியும். பாசம், நேசம், குடும்பம் இப்படி எல்லாத்துக்கும் ஒரு விலை வச்சிருப்பியே. அந்த விலை கிடைச்ச உடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வாழாட்டிக்கிட்டு அவன் பின்னாடியே போயிட்டியா? இது அனாவசியமான பேச்சு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன், ஜெயிக்கிறேன். டேய், இல்லடா ராஜா, இது வேண்டாம். இதுக்கு முன்னாடி நீ எவ்வளவு தப்பு பண்ணிருந்தாலும் நான் உன்னை வெறுத்ததே கிடையாது. ஏன்னா உன்னோட குணமே அந்த மாதிரி. ஒரு அம்மாவா நான் உன்னை எப்பவுமே விட்டு கொடுத்ததே கிடையாது. எங்கேயோ ஒரு இடத்துல நான் உன்னை சரியா வளர்க்கலையோன்னு யோசிச்சேன். ஆனா நீ இப்ப பண்றது தப்பு இல்லடா, துரோகம். அண்ணே, இதெல்லாம் வேண்டான்னு நீ வாபஸ் வாங்குறது தான் சரி. சொன்னா கேளு. இங்க பாருங்க, எங்க அப்பா பத்தி உங்க எல்லாரையும் விட எனக்கு நல்லாவே தெரியும். என்ன 5-6 வருஷமா இந்த குடும்பத்துக்கு எதிராக திருப்பி விட்டு என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையுமே செஞ்சாரு. நான் முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்போ உங்களை வச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. என்ன அட்வைஸா? இன்னும் வேற யாராவது பாக்கி இருக்கீங்களா சொல்றதுக்கு? அண்ணே, இதெல்லாம் நமக்கு வேணாம் அண்ணே. நம்மெல்லாம் ஒரே குடும்பம் அண்ணே. என்னடா குடும்பம்? பெரிய பிரிட்டிஷ் ராயல் ஃபேமிலி அது. உங்க அப்பா என்ன கடன்காரன், வட்டிக்காரன், ஈட்டிக்காரன் எவ்வளவு பேச்சு பேசிருப்பாரு. காசை ஒவ்வொரு வாட்டியும் என் மூஞ்சில விட்டெறிஞ்சு என்னென்ன திட்டிருப்பாரு. தோளுக்கு மேல வளர்ந்த புள்ளன்னு கூட பார்க்காம என் பொண்டாட்டி, என் புள்ள, என் மாமியார் கண்ணுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி அடிச்சிருப்பாரு. வீட்டை விட்டு வெளியே போன எத்தனை வாட்டி சொல்லிருப்பாரு. அப்பெல்லாம் தெரியல இது குடும்பம்னு. இப்பதான் தெரியுதா உங்களுக்கு? சரிப்பா, எல்லாத்தையும் விட்டுருவோம். இன்னைக்கு நான் வேலை இல்லாம சில்லற காசு கூட இல்லாம சிங்கி அடிச்சிட்டு இருக்கேன்னா அதுக்கு யாரு காரணம்? இந்த ஆளு தானே காரணம். என்ன போலீஸ்ல சிக்க வச்சு, பேப்பர்ல நியூஸ்ல வர வச்சு, என்ன வேலையை விட்டு தூக்கி என்ன வீட்டுல உட்கார வச்சு அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு அவரு. அந்த ஆளு பண்ண எதுவுமே உனக்கு தப்பா தெரியல. ஆனா நான் எலெக்ஷன்ல நின்னது மட்டும் உங்களுக்கு தப்பா தெரியுதுல? அண்ணா, அதுக்காக அப்பாவை எதிர்த்து எலெக்ஷன்ல நிப்பியா? இது தப்பா தெரியல? இங்க பாரு ரவி, இந்த அப்பா புள்ள சென்டிமெண்டலா என்கிட்ட சொல்லாத வேலைக்கு ஆகாது. முதல்ல அவர் அப்பாவா நடந்துக்க சொல்லு. டேய், நீ அவரை பத்தி இப்படிலாம் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறதுனாலதான் நான் அவர் கூட இல்லாம கோர்ட்டுக்கு இந்த பக்கம் வந்து உன் கூட நின்னுகிட்டு இருக்கிறேன். டேய், நாம எல்லாரும் ஒரே குடும்பமா சேர்ந்து நிக்கிறதுக்கு தான் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை நீங்க ஒண்ணு எனக்கு தர தேவையில்ல. இதே வாய்ப்பை நான் வேணா அவருக்கு தரேன்.
ஏன் இந்த வீட்ல அவர் மட்டும் தான் எலெக்ஷன் நிப்பாரா? அவர் நின்னாதான் எல்லாரும் அவருக்கு போய் சப்போர்ட் பண்ணுவீங்களா? நான் நிக்க கூடாதா? நான் நின்னா எனக்கு யாரும் நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? என்ன ஜெயிக்க வைக்க நீங்க யாரும் வேலை பார்க்க மாட்டீங்களா? சரிப்பா, அவர் பண்ண தப்பெல்லாம் சரி பண்ணிக்க இப்ப நான் அவருக்கு ஒரு வாய்ப்பு தரேன். நாமெல்லாம் ஒரே குடும்பம் ஒன்னா இருப்போம்னு மட்டும் சொல்ல தெரியுதுல, அவரை விட்டு தர சொல்லுங்க. எனக்காக அவரை வந்து ஓட்டு கேட்க சொல்லுங்க. இத அவரை முதல்ல முடிவு பண்ண சொல்லுங்க. என்கிட்ட வந்து ஆளுக்கு பக்கம் பக்கமா பேசுனீங்கல்ல, இதுல ஒரு பாதியாச்சும் போய் அவர்கிட்ட பேசுங்க. போங்கப்பா, அவரை விட்டு தர சொல்லுங்க. அப்புறமா நான் இதை ஒத்துக்கிறேன். இது என் குடும்பம், அவர் என் அப்பான்னு. வேணா அதுக்கப்புறம் அவர் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்கிறேன். சும்மா பேசிக்கிட்டு